வினய், இதுல ஏதோ உள்குத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த ட்ரிப்பே நமக்கு வேண்டாம். என்னடா உன் பொண்டாட்டி ஏதோ உன் காதை கடிக்கிறா? என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாளா? ஐயோ சேச்சா, அவ வேற எதுவுமே சொல்லல. ஆனா நீ சொன்ன மாதிரி அப்படியேதான் சொன்னா. ஓஹோ, அப்போ இந்த கிஃப்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படிதானே? அது இல்லடி. அப்போ ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத நான் அங்கிள்க்கும் ஆண்டிக்கும் கொடுத்துடுறேன். ஐயோ ஏய் ஆண்டி, ஆண்டி, இங்க இருங்க, கத்த ஆண்டி, கண்டுக்க தேவையில்ல. ஏய் ஆண்டி, தீபிகா என்ன பண்ற? வாங்க. வினய், ஏய் தீபிகா என்ன தீபிகா? நீ தானடா வேண்டான்னு சொன்ன. என்னமா தீபிகா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? ஆண்டி, நேத்து நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணம் ஆகி இது வரைக்கும் 2 பேரும் தனியா எங்கேயோ போயிட்டு வரலன்னு. ஆமா, அதுக்காக தான் சரி நம்ம கல்யாணத்துக்கும் வரலையே, இவங்களும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னு ஃபெடப்பா இருப்பாங்கன்னு ஒரு 2 நாள் நிம்மதியா இருக்கட்டும், எங்கேயாவது போய் சில் பண்ணிட்டு வரணும்னு இவங்களுக்காக மகாபலிபுரத்துல ரெசார்ட் புக் பண்ணி கொடுத்தா வேண்டான்னு சொல்றாங்க. இந்தாங்க ஆண்டி, நீங்களே அவங்க கிட்ட கொடுங்க. மேபி உங்க மருமகளுக்கு ஏன் கையால கொடுக்கறது பிடிக்கலையோ என்னமோ. ஏண்டா வினய் வேணாங்கிற? மா இல்லம்மா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அதனால என்னடா? அப்பா அப்பா என்னடா சொன்னாரு? ரொம்ப தூரம் தானே டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. மகாபலிபுரம் இங்கதானே இருக்கு. தீபிகா எவ்வளவு ஆசையா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்திருக்கா. இப்ப இத வேண்டான்னு சொன்னா அவ ஹர்ட் ஆக மாட்டாளா? புடிடா இத, புடிடா. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் தீபிகா. ஒரு வழியா ஒத்துக்கிட்டியா? எல்லாம் சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்க போல இருக்கு. ஆ, நீங்க பேசிட்டு இருங்க. அடுப்புல குக்கரை வச்சிருக்கேன், நான் போய் பாக்குறேன். ஓகே சரி தீபிகா, நீ வா. நானும் போறேன்டா. ஓகே தேங்க்ஸ். தீபிகா, என்ன பண்ற? இவ்ளோ நாளா வினய லவ் பண்றேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்ப நீயே ரெசார்ட் புக் பண்ணி கொடுத்திருக்க. இவ்வளவு தூரம் அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன்னு சும்மா எல்லாம் ஆண்டி, எல்லாம் ஒரு காரணமாதான். மித்ராவோட அழிவு காலமே அங்கதான் ஆரம்பிக்க போகுது. 2 பேரும் போட்டும், போயிட்டு இங்க வரட்டும், அப்புறம் நடக்கிறத மட்டும் பாருங்க. ஏய் வாட் இஸ் திஸ்? நீ எது கார்லாம் தொடச்சிட்டு இருக்க? ஏன் நான் பண்ணா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் நான் கிஃப்ட் பண்ணி 2 பேரும் ட்ரிப் போக போறீங்க. நான் தானே இதெல்லாம் ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணி உங்களை அனுப்பி வைக்கணும். ஏய் அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு தெரியுமா? ஆமா நிஜமாவே இதெல்லாம் நீ தான் பண்றியா? என்ன வினாய், நீயும் வைஃப் மாதிரி என்ன சந்தேகப்படுற? நான் உனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? எத்தனை தடவை உனக்கோ தாராக்கோ சண்டை வரும்போது நான் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவ அப்பெல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா திட்டுவா தெரியுமா? இந்த கேர்ள் ஃப்ரெண்டு வைஃப் எல்லாம் யார் வேணா வருவாங்க போவாங்கடா, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட், எப்பயும் மாற மாட்டோம், ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி நீ ரொம்ப ஓவரா பேசாத. மா நீ ரொம்ப நல்லவதா, நான் நம்புறேன்.
சரி, எங்க நீ வந்துட்டு இன்னும் மித்ராவை காணோம்? அவ ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ரெடி ஆகுறாளா? என்ன வினாய், பொறுப்பு இல்லாம இருக்க. நீ ரெடி ஆயிட்டா அப்படியே வந்துருவியா? ஏய், அதெல்லாம் வந்துருவா. சித்தி, மித்ரா கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாளாவா? அவ உடம்பு சரியில்லை, என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க ஆண்டி? உடம்பு சரியில்லையா? உடம்பு நான் பார்க்கும்போது நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள என்னாச்சு? வாங்க பார்க்கலாம். என்னாச்சு? சித்தி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமா வினய், என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ட? பூரி சாப்பிட்டேன். அதான் பிரச்சனை. சில பேருக்கு எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். மித்து, நம்ம கிட்ட தான் டேப்லெட் இருக்குல்ல, எடுத்து போடலாம்ல. இந்த மித்ரா, இது சின்ன ப்ராப்ளம் தான். இதுக்கெல்லாம் போய் டேப்லெட் சாப்பிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சா தலை சுத்துறதெல்லாம் 2 மினிட்ஸ்ல சரியாயிடும். தண்ணி குடி. என்னாச்சு இவளுக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, எப்பவும் சந்தோஷமான சம்பவம் நடக்கும்போது நான் தானே மயக்கம் போட்டு விடுவேன். இப்பதான் நான் சரியாயிட்டேனே, அதான் மேடம் ஆரம்பிச்சிருக்காங்க. மித்ரா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? அந்த அளவுக்குலாம் இன்னும் போலமா, இப்போதைக்கு வெறும் தலை சுத்தல் மட்டும்தான். ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஆண்டி. ஃபுட் டைஜஸ்ட் ஆகாதனால மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஹாட் வாட்டர் குடிச்சிருக்கால, உடனே சரியாயிடும். இப்ப கிளம்பிடுவாங்க. தீபிகா, என்னால இன்னைக்கு அவ்வளவு தூரம் போக முடியுமான்னு தெரியல. மித்துமா, இது எல்லாருக்கும் வர சாதாரண விஷயம்தான். இதுக்கு போய் ஏன் இவ்ளோ சோர்ந்து போற? எனக்கு என்னமோ ரெஸ்ட் எடுக்கணும் போலயே இருக்கு. ரெஸ்ட் தானே, அது நீ அங்க போய் எடுத்துக்கோமா. நீங்க கார்ல தானே போக போறீங்க. ஆமா மித்ரா, வினய் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கான்னு தெரியுமா? ஏய், எனக்கெல்லாம் அவ்வளவு எதிர்பார்ப்புலாம் இல்ல. என்ன, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போறோம், அவ்வளவுதான். டேய், கிளம்புனதுக்கு அப்புறம் எதுக்கு தள்ளி போடணும்? இடம் மாறினா மனசு மாறும்னு சொல்லுவாங்க. போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். அம்மா, நான் தான் ஏற்கனவே ரெடின்னு சொல்லிட்டேனே. மித்ரா ஓகேனா இப்பவே கிளம்பிடலாம். இல்ல வினய், அங்க போன பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா அப்ப என்ன பண்றது? என்னக்கா, இவ மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு ஏதோ மிரட்டுற மாதிரி சொல்றா. அப்போ மித்ராவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கா. என்ன மித்ரா? நான் சாக்கு போக்கெல்லாம் சொல்லல அத்தை. நான் அரேஞ்ச் பண்ணேன், அதனால உனக்கு போக பிடிக்கல, அப்படிதானே? அதெல்லாம் இல்ல தீபிகா. அப்புறம் எதுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு? வினய் உன் கூடவே தான் இருக்க போறான், பின்ன என்ன? போயிட்டு வா. ஏமா, மகாபலிபுரம் என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கு? இதோ பக்கத்துல தானே இருக்கு. மித்ரா, அதான் எல்லாருமே சொல்றாங்கல்ல, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். சரியா? வா போலாம். ரிலாக்ஸாவா? நாங்க போயிட்டு சரிமா? வரோம்.
சொல்லுங்க மேடம். மூர்த்தி, வினயும் மித்ராவும் கிளம்பிட்டாங்க. எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி மேடம். அவங்க வந்தா போதும், மற்றதெல்லாம் பசங்க பார்த்துக்குவாங்க. சூப்பர். பாய் மித்ரா. இதுதான் நீ வினய் கூட போற கடைசி ட்ரிப்பா இருக்கும். எவ்வளோ நாள் நினைச்சிட்டே இருந்தது, ஃபைனலா இன்னைக்கு நிறைவேறிடுச்சுல. உங்க அமெரிக்கா ஃப்ரெண்டால நடந்த ஒரே ஒரு நல்ல காரியம் இதுதான். ஆமா, நீ என்ன நினைச்ச, என்ன நிறைவேறிச்சு? ஐயோ, டியூப் லைட். ஏய், டியூப் லைட்டா? ஆமா, சொல்றத புரிஞ்சுக்க தெரியலனா எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. சொல்ல வர்றத தெளிவா சொல்லாதவங்கள எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹலோ மிஸ்டர், ரெஸ்பெக்ட். நான் நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்படி தனியா நம்ம மட்டும் வெளியில போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணி அது நடக்காம போய் கடைசியா இன்னைக்கு வந்திருக்கோம்ல, அத சொன்னேன். ஆமா மித்ரா, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் தீபிகாவால தான் நம்ம தனியா வெளியில வரணும்னு இருந்திருக்கு பாரு. வினய், அந்த பீச் வியூ நல்லா இருக்குல்ல? ஆமா மித்து. சரி வா, நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. மேடம் மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மித்ரா, யார் இவரு? உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? மேடம், இவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து, ஏன் இப்பெல்லாம் வர்றதில்ல? சாரி, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்ன மேடம், உங்களை என்ன தெரியாதா? இல்ல, உண்மையிலே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏங்க, நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரோம். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி போங்க, போய் வேலையை பாருங்க. ஐயோ சாரி சார், நான் தெரியாம பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுமா இருந்தது, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி ஓகே போங்க. சார். வா மித்து. வெல்கம் சார். வெல்கம் மேடம். பிரதர், நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். ஆன்லைன் புக்கிங் தான், பாருங்களேன். 1 minute சார். ஏய் திரு, அந்த சார்? 202 வெக்கேட் பண்ணிட்டாங்களா? இல்லை சார். சார், ஹாய் சார். ஹாய். ஹாய் மேடம். ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சுல? ஒர்க்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு தான் புரியல. மித்ரா, இவங்க வர கெஸ்ட் கிட்டலாம் இப்படிதான் அப்ரோச் பண்ணுவாங்க போல இருக்கு. சும்மா குட்னு சொல்லி வை. குட். சார், உன் நேம் ப்ளீஸ். வினய். பிரதர், மித்ரா பேர் எப்படி கேட்காமலே எழுதுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், அது வந்து அதான் சார், நீங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கீங்கல்ல, அதை பார்த்து தான் அவர் எழுதுறாரு. ஓகே சார், உங்கள் ஃபார்மாலிட்டி முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ். கீ கொடுங்க. 1 second சார். டேய், மித்ரா மேடம் வந்திருக்காங்கடா. 505 கொடு. ஓகே சார்.
ஹலோ சார். சார் அந்த வந்துட்டேன் சார் சார் அங்கே தான் சார் வந்துட்டு இருக்கேன். போலாம். வினய், பரவாயில்ல வினய். நான் கூட உங்க ஃப்ரெண்ட நம்பி ரிசார்ட்டுக்கெல்லாம் வரலாமான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததும் ஓகே தான். ஆனா என்ன, அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருந்தான். சார், சிரிக்கிற அளவுக்கு நான் உனக்கு காமெடி பண்ணலையே. இல்ல மித்ரா, நீயே ஒரு பிரச்சனையை சொல்ற, ஆனா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் நீயே சொல்லிடுற. எதிரில் இருக்கவங்க பேசணுமா வேண்டாமா? அப்போ உங்களை நான் பேச விடலன்னு சொல்றீங்க. அப்படின்னு மொத்தமா சொல்லிடவும் முடியாது, ஆனாலும் அப்படிதான் சொல்லலாம். மித்து, நீ ஒன்று பண்ணு. நெக்ஸ்ட் டைம் நாம வெளியில வரும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஒரு விஷயத்த மறக்காம ஞாபகப்படுத்து. என்னவா? மறக்காம உனக்கு ஒரு சுவிங் கம் வாங்கிட்டு வரணும். ஏன்? ஆமா, சுவிங்கம் வாய்க்கு போடுமே போட்டு. என்ன நக்கலா? எஸ். இல்ல ஏய் போதும் மித்ரா, பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் எங்க பேசுனேன்? நான் வாய் பேசுறத சொல்ல, உன் கண்ணு பேசுறத சொல்றேன். உங்களுக்குலாம் இந்த வாய் இல்லைன்னா நாய் வந்து தூக்கிட்டு போயிடும். ஓ, என்னையாவது தூக்குறதுக்கு 4 நாய் வரும், உன்னையெல்லாம் தூக்குறதுக்கு ஒரு நாய் கூட வராது. ஏய் மித்து, அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் ஒரு மொக்கையான ஆளு, என்ன ஒரு நாய் கூட சீண்டாது, அதானே சொல்ல வரீங்க? ஓ மித்து, அதான் உன்னையெல்லாம் தூக்குறதுக்கு நாய் எதுக்கு வரணும்? அதான் இந்த வினய் இருக்குனே. ஆஹா, மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். பொண்டாட்டிய கையில வச்சு தாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது இதுதான். ஓகே, போதும், இறக்கி விடுங்க. இறக்குங்க வினய். யாரா அது? கரடி மாதிரி வீட்டுல தான் நிம்மதி இல்லனா இங்கேயுமா? சரி ஓகே, முதல்ல என்ன இறக்கி விட்டுட்டு போய் கதவை தருங்க, போங்க. இந்த நேரத்துல தான் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரி இருங்க, நான் பாக்குறேன். இரு. மித்ராக்கா, வாட்டர் பாட்டில். டேய், இவ பேர் மித்ரான்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கம்பசுத்திரமா சார்? கீழே ரிசப்ஷன்ல பார்த்தேன். ஓ சரி, போ. ஓகே சார். சரி மித்ராக்கா, வேற ஏதாவது ஒன்றா கேளுங்க, நான் கீழே ரிசப்ஷன்ல தான் இருப்பேன்.